இஸ் சேவிங்ஸ் அ சைல்ட்? சேமிப்பு என்பது குழந்தையா? சேமிப்பது ஒரு குழந்தையை வளர்ப்பது போன்றது. அது வளர நீங்கள் அதை சரியாக வளர்க்க வேண்டும். பெரும்பாலான குடும்பங்களில் 2 குழந்தைகள் உள்ளனர். நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கும் அவர்களின் அனைத்து தேவைகளுக்கும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும், சுருங்கச் சொன்னால் அவர்களை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கும் 20 வருட காலத்திற்குள் நிறைய பணம் செலவழிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைகளைப் போலவே 20 ஆண்டுகளுக்கான நீண்ட கால சேமிப்பை பற்றி சிந்திக்க வேண்டும். சேமிப்பு மற்றும் முதலீடு அனைத்திற்கும் கவனிப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நீண்ட கால மனநிலை தேவை. நீங்கள் உடனடி முடிவுகளை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் நிலையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் உங்கள் செல்வம் காலப்போக்கில் சீராக வளரும். ஏன் நீண்ட கால சேமிப்பும் முக்கியமானது? நிதி பாதுகாப்பு மற்றும் மன அமைதியை உருவாக்கும் செல்வ வளர்ச்சி, ஓய்வூதிய திட்டமிடல் and சுதந்திரம், வாழ்க்கை இலக்குகளை அடைதல். நம் வாழ்வில் பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் உண்மையான குழந்தைகள் உங்களை பார்த்து கொள்கிறார்களோ இல்லையோ, இந்த 3வது குழந்தை நீண்டகால சேமிப்பு மற்றும் முதலீடு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை கவனித்துக் கொள்ளும். திருவள்ளுவர் தனது காலத்தால் அழியாத தலை சிறந்த படைப்பான திருக்குறளில் செல்வம், பொருள் பற்றிய ஆழ்ந்த ஞானத்தை நெறிமுறையுடன் சம்பாதித்து புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கப்பட்டு நன்மைக்காக பயன்படுத்தும் போது அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். குறள் 759. செய்க பொருளைச் செருணர் செருக்கருக்கும் எஃப்கதனிற் கூறியதில். பொருள் பகைவரின் செருக்கை அழிக்கும் தகுதியான கருவி பொருளைத் தவிர வேறொன்றும் இல்லாததால் அதனை சேமிக்க வேண்டியுள்ளது. பகைவரின் மனச்செருக்கை அழித்து வெற்றி பெறும் ஆயுதம் பொருளைக் காட்டிலும் கூர்மையானது வேறில்லை. நீண்டகால சேமிப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் இப்போது உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். சேமிப்பது ஒரு குழந்தையை வளர்ப்பது போன்றது. அது வளர நீங்கள் அதை சரியாக வளர்க்க வேண்டும். சேமிப்பு முடிவுகளை எடுக்கும்போது முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வது மற்றும் பரந்த பொருளாதார சூழலை கருத்தில் கொள்வது மிகவும் அவசியம். இந்தியாவிலும் உலக அளவிலும் நிதி மற்றும் முதலீட்டு விழிப்புணர்வு பற்றி மேலும் அறிய ஆர்வமாக உள்ளீர்களா? அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஒவ்வொரு புதிய வீடியோவிலும் உங்கள் திறனை திறக்க பயணத்தில் சேருங்கள். ஆர்வத்துடன் இருங்கள், தகவல் அறிந்திருங்கள், எங்களுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். பங்கு வர்த்தக கோட்பாடு, ஸ்டாக் ட்ரேட் தியரி.